ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஒரு செம குட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இயருக்கான டிஆர்எஸ் அலவன்ஸ் எப்படா வரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ரூம் போட்டிருந்தோம். கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும்ட்டு. நம்ம சொன்னபடியே பார்த்தீங்கன்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இங்கே வந்தாச்சு. இந்த வருஷத்துக்கான டிஆர்எஸ் அலவன்ஸை இன்றைக்கி நடந்த கேபினெட் மீட்டிங்கில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இது எம்ப்ளாயீஸோட பேக்கெட்டில் கணிசமான ஒரு கூடுதல் அமௌண்ட் வந்து சேரும் சொல்லலாம். இந்த அறிவு பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன், அது கூடவே ஏத்திபே கமிஷன் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும் டிஆர்எஸ் அலவன்ஸ் வந்து இயர்லி 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 2026க்கான ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது ஜான் டு ஜூனுக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது எதுக்காக கொடுக்குறான்னா, மார்க்கெட்டில் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கிற விலைவாசி இன்ஃப்ளேஷன் சமாளிப்பதற்காக மக்களோட வாங்கும் திறனை, அதாவது பர்ச்சேசிங் பவர் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு காம்பன்சேஷன் மாதிரி கொடுப்பாங்க. இந்த டிஏவை வந்து அவங்களுடைய அடிப்படை சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு கொடுப்பாங்க. பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இது வந்து டிஆர்எஸ் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 2025 அக்டோபர் மாதம் தான் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் அலவன்ஸ் 55லிருந்து 58% உயர்த்தினாங்க. அது ஜூலை 2025 முன்தேதியிட்டு நிலுவைத் தொகையும் சேர்த்து பணியாற்றும் ஊழியர்களுக்காகட்டும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்தாங்க. இப்போ மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 2% டிஆர்எஸ் அலவன்ஸு அப்புறம் டிஆர்எஸ் ரிலீஃப் உயர்வுக்கு ஒப்புதல் அறிவிச்சிருக்காங்க. இதனால் 57% இந்த டிஆர்எஸ் அலவன்ஸ் இப்போ தடாலடியாக 60% உயர்ந்திருக்கு. இந்த 2% உயர்வு பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி 1, 2026 முதலே முன்தேதியிட்டு அமலுக்கு வருது சொல்லியிருக்காங்க. இதனால் யாருக்கெல்லாம் லாபம் கேட்டிங்கன்னா, சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் நேரடியாக பயன்பெற போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தா கிட்டத்தட்ட 1.25 கோடி குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நிம்மதியும் பரிசையும் கொடுத்துருக்கு. இந்த முடிவால் அரசாங்கத்துடைய கஜானாவுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6,791 கோடி ரூபாய் கூடுதலாக செலவு ஏற்படுத்தும் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஏத்திபே கமிஷன் பற்றின எதிர்பார்ப்புகளும் கோரிக்கைகளும் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. NCJCM அமைப்பு, நேஷனல் கவுன்சில் ஜாயின்ட் கன்சல்டிவ் மிஷனரி அமைப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரப்போசலில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை 3.83 நிர்ணயம் செய்யணுன்ட்டு கேட்டிருக்காங்க. அது மட்டும் நடந்தால் இப்போ 18,000 ரூபாய் இருக்கிற குறைஞ்சபட்ச அடிப்படை சம்பளமே அப்படியே பார்த்தீங்கன்னா 69,000 ரூபாய் ஏறிடும். அது மட்டும் இல்லாமல் குடும்பம் அப்படிங்கிற வரையறைக்குள்ளே அவங்கள நம்பி இருக்கிற வயசான பேரண்ட்ஸையும் சேர்க்கணும். ஊதிய முரண்களை வந்து களையணும். விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி படிகளை அலவன்ஸை உயர்த்தணுன்ட்டு பல கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இன்னும் 2 முக்கியமான முடிவுகளும் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சவரின் மேரிடைம் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியா கூட்டிகிட்டு செல்லக்கூடிய கப்பல்கள் ஆகட்டும், இந்தியாவுக்கு கப்பலுக்கு பாதுகாப்பான குறைவான கட்டணத்தில் இன்சூரன்ஸ் கவரேஜ் வழங்குறதுக்காக சுமார் 13,000 கோடி ரூபாய் கார்பஸ் நிதியில் ஒரு புதிய திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா, கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துறதுக்காக இந்த சிறப்பான திட்டத்தை வந்து 2028 வரைக்கும் நீடிச்சு அதுக்காக கூடுதலாக பார்த்தீங்கன்னா 3,000 கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த 60% டிஆர்எஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நிஜமே ஒரு ஜாக்பாட்டு தான். இந்த 2% டிஆர்எஸ் அலவன்ஸ் உயர்வு பற்றியும் ஏத்திபே கமிஷனுடைய இந்த 69,000 ரூபாய் சம்பள கோரிக்கை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் போகிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த டிஆர்எஸ் அலவன்ஸ்க்கான அப்டேட் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு உங்களுக்கும் 60% டிஆர்எஸ் அலவன்ஸ் மாறும். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.